அமெரிக்கால பிறந்த கான்ராய்டு ராய் செப்டம்பர் 12, 1985 பிறக்கிறாரு. அவருக்கு 2 தங்கை. அம்மாவோட ஒரு வீட்ல அழகா வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய அப்பாவும் தாத்தாவும் மெரீன்ல இருக்கனால கொஞ்சம் லேட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் பார்ப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்துல என்னன்னா அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அமைதியான பையன். 2வது இவன் பாத்தீங்கன்னா நல்லா படிப்பான். மத்தவங்ககிட்ட எந்த விதமான டிஸ்டர்ப் போக மாட்டான். இப்படிதான் அவனுக்கு காலங்கள் போய்கிட்டே இருக்கு. அவன் குறைச்ச வயசுலயே மெரீன்ல பட்டப்படிப்பும் சர்டிபிகேட் வாங்குறாரு. இவனுக்கு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையில இருந்து ஒரு மன அழுத்தம் இருக்கு. கூட்டமா இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான், தனியா இருப்பான், எப்பயுமே கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கு. இவனுக்கு 14 வயசுக்கு மேல இவனுடைய உடல்ல மன அழுத்தம் அதிகமாகுது. காரணம் இல்லாத ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கு. ஸோ இவன் என்னன்னா கூகுள்ல சர்ச் பண்றான், எப்படி தற்கொலை பண்றது, எப்படி மாத்திரை சாப்பிட்டா எப்படி இறக்கலாம். ஸோ இப்படி விதவிதமா பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா இவனுக்கு ஒரு பெண்ணுடைய நட்பு கிடைக்குது சோசியல் தளங்கள்ல. ஸோ அந்த பெண்ணு கூட பேசுறான். ஸோ அந்த பெண்ணிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப என்னன்னா இவனுடைய எல்லா உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் அந்த பெண்ணிட்ட பயந்துகிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல நான் மாத்திரை அதிகமா சாப்பிட்டேன், நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன் அப்படின்ற அந்த பொண்ணு இமிடியேட்டா போலீஸ்க்கு கால் பண்ணி இவனை காப்பாத்துது. ஸோ இவனை காப்பாத்துதுன்ற விஷயம் என்னன்னா இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. போலீஸ் வர்றாங்க, ஹாஸ்பிட்டல் இமிடியேட்டா சேர்க்கிறாங்க. ஸோ இது எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடம்பு குணமாகி வெளியில வரப்ப நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த முடிச்சுல ஃபர்ஸ்ட் பார்ட் இது. ஸோ என்னன்னா இவனும் இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா பழக்கம் நீண்ட காலமா போய்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க என்னன்னா 3ல இருந்து 4 தடவை தான் சந்திச்சிருக்காங்க. இவங்களுடைய பழக்கம் எதுவுமே இவங்களுடைய பெற்றோருக்கு யாருக்குமே இவங்களுடைய சகோதரிகளுக்கே தெரியாது. இப்ப இந்த பெண்ணை பத்தி பார்ப்போம். இந்த பெண்ணோட பேரு மிக்சல். இந்த மிக்சல் என்னன்னா அவனை விட ஒரு வயசு கம்மி. இவனை மாதிரியே அந்த பொண்ணுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகம். இந்த பொண்ணு தன்னுடைய உடலை தன்னைத்தானே வருத்திக்கிற பொண்ணு. ஃபுட் டிசார்டரும் இந்த பொண்ணுக்கு இருக்கு. ஸோ உடல்நிலையில பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இவன் என்னன்னா ஒரு குழிக்குள்ள விழுந்த மாதிரி ஒரு எப்பயுமே சோபம், ஒரு தனிமை இப்படிதான் இருப்பான். ஆனா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவனை மாதிரியே இருந்தாலும் இந்த பொண்ணு கரெக்டான வேலையில மாத்திரை மருந்து எல்லாமே சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்கா. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு. டெய்லி ஆன்லைன்ல சோசியல் மீடியால இவங்க மெசேஜ் சாட் எல்லாமே பழகிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் என்னன்னா பழகின காலத்துல ஒரு 3ல இருந்து 4 தடவை தான் மீட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பையன் பாத்தீங்கன்னா 14 வயசுல இருந்து தன்னுடைய மைண்ட்ல என்ன இருக்கோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பெண்ணிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்றான். அந்த பொண்ணு அதுக்கு சில ஆலோசனைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல அந்த பையனை காணலைன்னு சொல்லி அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாங்க. என் பையன் நேத்து போனா நைட்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னான், ஆனா வரல. காலையில வருவான்னு பார்த்தா வரல. எனக்கு பயமா இருக்கு, நீங்க தான் அவனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அவன் போன கார், அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவனுடைய போட்டோவும் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் ஃபுல்லா வலை வீசி தேடுது. தேடி தேடி ஓஞ்சு போனதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனாலும் பாத்தீங்கன்னா எம்ஆர்ட்ல ஒரு கார் நிக்கிறதா அவங்களுக்கு போலீஸ்க்கு வருது. ஸோ அந்த காருடைய நம்பர் அவங்க அம்மா சொன்ன அதே நம்பர். ஸோ போலீஸ் போறாங்க. அந்த தனியா எம்ஆர்ட்ல தனியா ஒரு கார் ஓரத்தில் நிக்குது. இப்படி போலீஸ் உள்ள பாக்குறாங்க, கண்ணாடி வழியா பாக்குறாங்க. உள்ள ஒரு மனிதன் படுத்திருக்கான். சரி, அவன் தான் கட்மான் பண்ணி கதவை தட்டுறாங்க. எந்த விதமான இதுவும் இல்ல. ஒரு சின்ன டவுட் எப்படியோ கஷ்டப்பட்டு கண்ணாடி கதவை திறக்கிறாங்க. உள்ள பார்த்தா அவன் அங்க இறந்து கிடக்குறான். ஸோ இமிடியேட்டா போலீஸ் என்னன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு சொல்றாங்க. ஸோ அம்மா 2 சகோதரிகள் 25 நிமிஷத்துக்குள்ள வர்றாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. இவனுடைய பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகுது. ஸோ என்னன்னா இவன் சார் தற்கொலை தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க யதார்த்தமா சில செக்கிங், யூஸ்வல் செக்கிங் பண்றப்ப காரை செக் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பைப்பு கிடைக்குது. அதாவது பேக் சைட்ல இருந்து உள்ள வர்ற பைப்பு கதவு சுத்தி இருக்கு. ஸோ அவங்க உள்ள அதை பாக்குறப்ப அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப கார்பன் மோனாக்சைடை ஒரு டியூப் வழியா உள்ள இருந்து, ஒரு பக்கெட்ல இருந்து உள்ள இருந்து டியூப் வழியா கார்பன் மோனாக்சைடு அந்த காருக்குள்ள எல்லாம், அதாவது மூடப்பட்ட காருக்குள்ள சுவாசிச்சு இறந்திருக்கான்ற விஷயம் போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆகுது.
ஆனா என்னன்னா இந்த ஆய்வறிக்கைப்படி என்ன சொன்னா 20 நிமிஷத்துக்குள்ள அந்த கார்பன் மோனாக்சைடு அதிக அளவு யூஸ் பண்ணா இறந்துருவாங்கன்றது ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. இதுக்கிடையில அவனுக்கான காரியம் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்குது. சோ இப்படிப்பட்ட நேரத்துல மிக்சல் வந்து இறந்துட்டான்ற செய்தியை கேட்டு அவங்க அந்த மிக்சலோட அம்மா சகோதரர்கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு எனக்கு வந்து அவன் வந்து ரொம்ப உற்ற நண்பன் அப்ப கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்றாங்க. அவனை நான் எவ்வளவோ காப்பாத்த முடிவு எடுத்தேன், ஆனா வந்து என்னன்னா அவன் வந்து எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எனக்கு வந்து அவனுடைய அஸ்தியில கொஞ்சம் வேணும் அப்படின்றாங்க. அது வந்து அவங்களுக்கே வித்தியாசமா இருக்கு. எனக்கு சில பொருட்கள் வேணும் அப்படின்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு அம்மாவுக்கும் இந்த சகோதரிக்கும் இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. இந்த பொண்ணு இப்படி கேட்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நார்மல் லேடி இல்லாம வித்தியாசமா பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அன்னீசியா இருக்கு. சோ இந்த காலகட்டத்துல வந்து என்னன்னா போலீஸ் வந்து அவனுடைய செல்போனை வந்து நோண்டுறாங்க. என்ன ஏதாவது தற்கொலை பண்ணிருக்கான்னா வந்து அவனுடைய பெட்ரூம்ல வந்து ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க, இல்ல செல்போன்ல ஏதாவது எழுதி வச்சிருக்காங்கன்னா. சோ அவனுடைய வீட்டை வந்து சர்ச் பண்றப்ப அவனுடைய அறையில தேடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து நிறைய லெட்டர் போலீஸ்க்கு வந்து கிடைக்குது. சோ அதை வந்து எல்லாமே பாக்குறாங்க. பேரண்ட்ஸ்க்கு தனியா எழுதி வச்சிருக்கான், சகோதரிக்கு தனியா எழுதி வச்சிருக்கான், சொந்தக்காரங்களுக்கு தனியா எழுதி வச்சிருக்கான், அந்த பென் மிக்சலுக்கும் தனியா எழுதி வச்சிருக்காங்க. இது மட்டும் பாத்தீங்கன்னா லெட்டர் வந்து வித்தியாசமா இருக்கு. மத்த எல்லாமே யூஸ்வலா இருக்கப்ப இது மட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நீ தான் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, இந்த கடைசி வரை என்கிட்ட எடுத்து காப்பாத்திருக்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த லெட்டர் பார்த்தோன்னே ஏதோ ஒரு விஷயம் வந்து வித்தியாசமா படுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. செல்போன்ல வந்து சில விஷயங்கள் பாக்குறாங்க. செல்போன்ல மெசேஜ் பாக்குறப்ப அவங்க உண்மையிலேயே வந்து அதிர்ந்து போறாங்க. அவங்க வந்து என்னன்னா தன்னுடைய 14 வயசுல இருந்து எனக்கு என்ன நடக்குது, என் மைண்ட் வந்து எப்படி தோணுது, என்ன விஷயம், எனக்கான பிரச்சனைகள் என்ன, எல்லாத்தையும் வந்து அவன் வீடியோல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அது வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு ஃபுல்லா இருக்கு. சோ இவங்க 2 பேரும் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மெசேஜ் எல்லாத்தையும் வந்து போலீஸ் படிச்சுக்கிட்டே வர்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து வர்ற மெசேஜ் எல்லாம் அப்நார்மலா வித்தியாசமா இருக்கு. அவங்க வந்து சொன்ன வந்து பேட்டியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இவனை காப்பாத்த ட்ரை பண்ணேன், எவ்வளவோ சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறாதான் அந்த மெசேஜ் எல்லாம் இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்துல அவன் மைண்ட்ல வந்து என்ன இருக்கோ அதெல்லாம் யூஸ்வலா சொல்லியிருந்தா அந்த பொண்ணு எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சில பாசிட்டிவ் விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்படிதான் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள கான்வர்சேஷன் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு. அவனுக்குரிய தற்கொலை எண்ணங்கள் இருந்தப்ப வந்து என்னன்னா அந்த பொண்ணு வந்து தற்கொலை கவுன்சிலிங்காக வந்து சில விஷயங்களை வந்து ரெஃபர் பண்ணுது. அவன் வந்து அதை கேட்கறான், அக்செப்ட் பண்றான். இப்படியான விஷயங்கள் தான் அவங்களுக்கான மெசேஜ் அடுத்த ஸ்டெப்ல இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த மெசேஜ்ல வந்து என்ன நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க, நீ சீக்கிரம் போவேன் அப்படின்னு பார்த்தா இப்ப அப்பன்னு இழுத்துக்கிட்டே இருக்க, எது செஞ்சாலும் ஒழுங்கா செய்ய, சீக்கிரம் வந்து செத்துப்போ அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்தோன்னு போலீஸ் வந்து அதிர்றாங்க. என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இந்த ஸ்டேஜ்ல அந்த பெண்ணுடைய மெசேஜ்ல வந்து எப்படி சாகணும்ன்ற டீடைல்லாம் சொல்றாங்க. அப்படி அந்த டீடைல சொல்றப்ப கார்ல வந்து வாட்டர் பம்ப் எடுத்து அதுக்குள்ள ஒரு பைப்ல கார்பன் மோனாக்சைடு வர்ற மாதிரி வச்சு வண்டியை வந்து கண்ணாடி டோர் எதுவும் வெளியில போகாத மாதிரி வச்சு இருந்தா ஈஸியா வந்து 20 நிமிஷத்துல இறந்துடலான்னு அந்த பொண்ணு வந்து ரெஃபர் பண்றாங்க. அவனும் அதை ஆமோதிக்கிறான். ஒரே மாதிரி அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, நைட்டு போகாத, ஒரு காலையில மத்தியானாப்புல போ, அப்பதான் உன்னை வந்து வீட்டை தேட மாட்டாங்க, அதுக்குள்ள இறந்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இதுல இருக்கு. அவங்க போலீஸ்க்கு வந்து இதை கேட்டோன்னு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவன் அவங்க அம்மா சிஸ்டர்ஸ் 2 சிஸ்டரும் பீச்ல இருக்காங்க. அவன் வந்து பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு மெசேஜ் செல்லுல வந்து ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கான். அவங்க அம்மா கேக்குறாங்க, ஏன்டா மெசேஜ் பண்ற, என்ஜாய் பண்றான், பீச்ல தானே இருக்கும் அப்படின்றாங்க. இவன் வந்து ஏதோ ஒன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து நான் கிளம்புறேன், ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லி காரை எடுத்துட்டு போறான். இதுதான் அவங்க அம்மா அவன் கடைசியா பார்த்தது. அதுக்கடுத்து பார்க்கல. அதுக்கடுத்து அடுத்த நாள் வந்து காலையில போலீஸ்க்கு போன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவன் இதுவரை வந்து நைட்ல வந்து வேற எங்கேயுமே தங்குனது இல்ல, அவன் வீட்டுல தான் தங்குவான். போலீஸ் அந்த மெசேஜ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில மெசேஜ் என்னன்னா அழிஞ்சிருக்கு. ரெக்கவரி சாப்ட்வேர் மூலமா வந்து எல்லா மெசேஜையும் எடுக்கிறாங்க. இவன் வந்து இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே வந்து வெளியில போறான். எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்கு. மார்ட்ல ஒரு ஓரத்துல காரை நிப்பாட்டுறான். காரை நிப்பாட்டி அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே வந்து கார்பன் டை மோனாக்சைடு
வாட்டர் பம்ப் மூலமா கேஸ்க்கு ஒரு லிங்கை கொடுத்து வந்து இன்ஜினை ஆன் பண்றான். அது மூலமா அந்த வண்டிக்குள்ள ஃபுல்லா வந்து கேஸ் பரவுது. ஸோ அது மூலமா இவன் இறக்குறான். இதுக்கு இடையில வந்து என்னன்னா அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செய்யறான். ஆனா அந்த அவன் செய்யற எல்லா விஷயமும் வந்து இமிடியேட்டா வந்து செல்போன்ல அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கான். ஸோ காரை வந்து கார் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் வந்து மேலே ஏத்திறான். எந்த இடத்துல வெளியில போற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வந்து அதுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா கார்பன் மோனாக்சைடு மூக்குல பரவ ஒரு சில இவனுக்கு குடும்பத்தை பற்றிய ஒரு பயம் வந்துச்சு. நான் இல்லைன்னா வந்து அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தங்கச்சி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இவனுக்கு வந்து பயம் வந்து டப்புன்னு கார் கதவை திறந்து வெளியில வர்றான். சோ அந்த பொண்ணு வந்துட்டு அது மெசேஜ் பண்ணி சொல்றான். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, ஏன் இப்படி பண்ற, உனக்கு நான் ஒரு நல்ல விஷயம் தானே சொல்றேன், நீ சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் இருக்கு. இவனும் வந்து என்னன்னா திருப்பி வந்து அழுதுகிட்டே வந்து கதவை சாத்திட்டு உள்ள திருப்பி பழையபடி இன்ஜினை ஆன் பண்றான். சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் இறக்குறான். அவன் இறக்க போறப்ப மெசேஜும் அடிக்கிறான், நான் சாக போறேன், எல்லா விஷயமும் இது எல்லாமே இருக்காது. ஆனா அந்த பொண்ணு வந்து புத்திசாலித்தனமா சொல்லுது, மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு. இவனும் டெலீட் பண்ணிடுறான். சோ என்னன்னா இவனுக்கு வந்து இப்ப போலீஸ் வந்து இது எல்லாமே என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து என்னன்னா ரெக்கவரி சாஃப்ட்வேர் மூலமா எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பொண்ணை தேடி போறாங்க. இதுக்கிடையில இந்த பொண்ணுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அவங்க அம்மா வந்து லைட்டா வந்து போலீஸ்லயும் சொல்லியிருக்காங்க. சோ அந்த பொண்ணை வந்து சர்ச் பண்ணி அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா தன்னுடைய காதலன் இறந்துட்டான்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி அவனுக்கு வந்து தனியா அவனுடைய பேர்ல வந்து ஒரு சேரிட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஃபண்ட் நிதி திரட்டுறாங்க. நிதி திரட்டுற நிகழ்ச்சியில வந்து பேசுறாங்க. இது எதுவுமே அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ சகோதரிகளுக்கோ யாருக்குமே தெரியாது. இவங்களா பல விஷயங்கள் பண்றாங்க, பல அமௌண்ட் உள்ள வருது. இவங்க வந்து என்னன்னா சோசியல் மீடியால அதை பத்தி வீடியோ போடுறாங்க, ஃபேமஸ் ஆகுது, எல்லாமே தெரியுது. இதெல்லாம் வந்து சில நாட்களுக்குள்ளேயே வந்து நடக்குது. மீடியால வந்து போஸ்ட் போடுறது வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு. அது மூலமா அவங்க ஃபேமஸ் ஆறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரு நான் எப்படி வந்து சீக்கிரம் வந்து ஃபேமஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த இதுல வந்து பிரச்சனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க, கோர்ட்டு கேஸ் போகுது. அவங்க வந்து என்னன்னா மெசேஜ் உடைய எல்லா டாக்குமெண்ட்டும் நீதிபதிக்கு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு சைடு இருக்கிற வக்கீல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு அவனுடைய தற்கொலை கேஸ் தான் அப்படின்றாங்க. ஆனா என்னன்னா போலீஸ் தரப்புல சொல்லப்பட்ட அந்த செல்லு மெசேஜ் எல்லாம் பாக்குறப்ப அவன் வந்து இறக்க போறதுக்கு முன்னாடி வந்து வெளியில வந்துட்டான். வெளியில வந்த பின்னாடி குடும்ப பயம் இருக்கனால வெளியில வந்த பின்னாடி வந்து இந்த பொண்ணு வந்து கம்பல்சரியா வந்து மெசேஜ் அனுப்புது, நீ திருப்பி செய்யி அப்படின்னு அனுப்புது. வேற சில மெசேஜ், அதாவது நீ போவேன்னு எதிர்பார்த்த, ஆனா நீ போக மாட்ற, நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்க, எதுவுமே ஒழுங்கா செய்ய மாட்ற, பல மெசேஜ்கள் அவங்களுக்குள்ள வந்து கான்வர்சேஷன் எல்லாமே படிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே சாக்குதான். இந்த பொண்ணுடைய மனநல சிகிச்சையை வந்து செக் பண்ண சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து என்னன்னா திறமையான புத்திசாலித்தனமான பொண்ணு. அவனுக்கு அட்வைஸ் வந்து வேற விதமா கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஆப்போசிட்ல கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த பொண்ணு வந்து கரெக்டா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வந்துச்சு, நல்ல ஒரு தெளிவான மனநிலையில இருக்கு. திட்டம் போட்டுதான் இவனை வந்து கொலை செய்யறதுக்கு, தற்கொலை பண்றதுக்கு தூண்டுச்சு. இது ஒரு ஆணவ கொலையும் கூட அப்படின்னு வந்து நீதிபதி சொன்னாரு. இந்த பொண்ணுக்கு வந்து கடைசியில வந்து 15 மாசம் சிறை தண்டனை கொடுக்கறாங்க. 15 மாசம் நன்னடத்தை சர்டிபிகேட் கேக்குறாங்க. இந்த கேஸ்ல நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்கள் யாராவது இருந்தா, அமைதியா வித்தியாசமா இருந்தா அவங்களுடைய விஷயத்த பத்தி கண்காணிங்க. உங்களுடைய குழந்தைகளோ இல்ல பேரண்ட்ஸோ ஏதாவது செல்லுல நோண்டிக்கிட்டு இருந்தா என்ன பண்றான், என்ன இது விஷயம் எல்லாமே பாருங்க. அவன் வந்து டிப்ரெஷனா இருந்தானா அதுக்கான பிரச்சனை என்ன, காரணம் என்ன, எல்லாத்தையும் கேளுங்க.